1st July 2026 இன்றைக்கான யூனிவர்ஸோட கைடன்ஸ் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் 6 கார்டு வந்திருக்குங்க. மொதல் கார்டு, நீங்கள் எமோஷ்னலாக ரொம்ப லேக்காக ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு ரொம்ப சோகமாக ரொம்ப கவலையாக இருக்கீங்க. பட் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. அடுத்து பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. நீங்கள் முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி யோசிக்காமல் இனி நடக்க போகிற நல்ல விஷயங்களை நினச்சி உங்களோட வாழ்க்கையை பாசிட்டிவாக ஆரம்பிங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கவனிக்கலை. 7 ஆஃப் ஸ்பாட்ஸ் வந்திருக்கு. இதில் ஒருத்தர் இந்த கையில் 5 கத்தி வச்சுருக்காரு. பட் பின்னாடி இருக்க 2 கத்தியை பார்க்கல. அவர் அப்படியே மூவ் ஆகுறாரு. ஸோ எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஒரு ஆங்கிளில் மட்டும் பார்க்காம நம்ம ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களோட துக்கம், துயரம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா த வேர்ல்டு அண்டு 6 ஆஃப் ஸ்பாட்ஸ் வந்திருக்கு. த வேர்ல்டு கம்ப்ளீஷனை குறிக்குது. எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷான ஒரு நியூ லைஃப் உங்களுக்கு அமைய போகுது. நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த 6 ஆஃப் ஸ்பாட்ஸ் சொல்லுது. தயவு செஞ்சு பழைய காயங்கள், பழைய விஷயங்கள் இதெல்லாம் இன்னும் பிடிச்சிட்டு இல்லாமல் மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் யாராவது ஒருத்தர் யூனிவர்ஸ் மூலமாக அனுப்பப்பட்டு அவங்க உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லா விஷயத்துலேருந்தும் மூவ் ஆன் பண்ணி உங்களோட பெஸ்ட்டு டேஸை பார்க்க போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.